என் பேர் ஸ்ரீதருங்க. நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். அண்ணாமலை அண்ணனோட தீவிர ஃபேன் நான். அவருக்காக தான் நான் அண்ணாமலை அண்ணனுக்காக தான் அரசியலே நான் வந்து விரும்பி இது பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அண்ணாமலை அண்ணனோட ஒரு விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட விஷயங்கள் ஒரு விஷயங்களும் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அண்ணாமலை அண்ணனுக்காக தான் எனக்கு அரசியல் வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அண்ணாமலை அண்ணனுக்காக கண்டிப்பாக நாங்கள் இருந்து ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பாக அடுத்த 2029, 31, 2 அண்ணாமலை அண்ணன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். கண்டிப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரக்ஸ்னால தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. ட்ரக்ஸ் வந்து மனுஷர்கள் வந்து ட்ரக்ஸ்ல இருந்து அதுக்கு அடிமையாகாம இருக்கணும். அதுக்கு அடிமையாகிறதா இப்போதைய இளைஞர்கள் எல்லாருமே அதுல இருந்து வெளியே வரணும். அதுக்காகத்தான் இந்த வீதி லீடர் அமைப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நாங்கள் முழு சப்போர்ட்டும் கொடுப்போம். அண்ணாமலை அண்ணன் சார்பாக நாங்கள் முழு சப்போர்ட் கொடுப்போம்னு நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக. ஹலோ, வணக்கங்க. நாங்கள் பொங்கலூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 25 பேர் வந்திருக்கோம். வீத லீடர்ஸ் அமைப்போம்னா அண்ணாமலை அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவரோட கட்சி சார்பட்ட அந்த வீத லீடர்ஸ் இதில் வந்து இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து உருவாக்குறதுங்கிறது ரொம்ப நல்லா அருமையான விஷயம். இதில் நாங்கள் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நினைக்கிறேன். என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க. நாங்கள் வந்து வீதி லீடர்ஸில் உறுப்பினர் சேர்ந்துருக்கிறோம். இப்போ வந்து இந்த போதையில்லா விழிப்புணர்வு மாநாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 10-100 பேர் வந்திருக்கோம். எங்கள் ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம். இந்த போதையில்லா மாநாட்டுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க நாங்கள் உறுப்பினராக சேர்ந்து எல்லாம் வந்திருக்கோம். அண்ணாமலை அவர்களுடைய பாஜகலேருந்து வெளியே வந்து தனியாக ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது நல்ல வரவேற்பா இருக்கு. நானும் வந்து பார்க்குற வரைக்கும் இவருக்கு நல்ல நேம் இருக்கு. நிறைய பேர் வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்து இணையறாங்க. நிறைய பேர் பாடுறாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் இந்த மாநாடு வந்து போதையில்லா தமிழ்நாடு அப்படிங்கறத நோக்கி தான் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து இந்த மாதிரி மாநாடு கண்டிப்பா விழிப்புணர்வு மாநாடு மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா தேவைதான், தமிழ்நாட்டுக்கு தேவை. சின்ன வயசு பசங்களா, காலேஜ் பசங்களா ரொம்ப இது மாதிரி போதைக்கு அடிமையாகி ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு இருக்காது. தமிழ் கல்லூரியில ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லதா இருக்கு தெரியுது. வணக்கம். நாங்கள் பொங்கலூர் ஒன்றியம் பல்லடம் சட்டமன்ற தொகுதி திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் வர்றோம். நாங்கள் ஒரு 20 பேர் வந்திருக்கிறோம். தலைவர் மேலே உள்ள பற்றதுனால இந்த போதை இல்லாத தமிழகம் விழிப்புணர்வு மாநாடு வர அனைவருக்கும் என்னோட வணக்கம். முதல் வணக்கம். நல்ல தலைவர், இவர மாதிரி ஒரு தலைவர் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதனால இந்த தலைவருக்காக அவருக்காக வந்திருக்கிறோம். கண்டிப்பாக போதை இல்லாத தமிழகத்தை மாற்றம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். மாவட்டம் தெற்கு தொகுதியிலிருந்து வர்றேங்க. இந்த அமைப்பு வந்து ரொம்ப தேவை, நம்ம நாட்டுக்கு இப்ப ரொம்ப தேவையான அமைப்பு. இதை நம்ம அண்ணாமலை அண்ணன் வந்து கையில எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு முழு ஆதரவு, மகளிர் வந்து முழு ஆதரவு அவருக்கு தர்றோம் நாங்க. ஏன்னா இந்த மாதிரி யாருமே இந்த இதுல இறங்குறது இல்ல. போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு அண்ணாமலை எடுத்த முயற்சிக்கு மகளிரோட அனைத்து ஆதரவும் எங்களுக்கு தர்றாங்க. ஒழிப்போம் ஒழிப்போம்